ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு வெறுமனே கதைக்களம் மட்டுமே முக்கியமானு கேட்டிங்கன்னா அது மட்டுமே பத்தாதுங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் மியூசிக் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. 80ஸ்லாம் இளையராஜா சாரோடைய மியூசிக்காகவே ஓடின படங்களுடைய லிஸ்ட்டே பெருசு. அவருடைய ஹிட்டான பாடல்கள் கொடுத்தாலே அந்த படமே ஹிட்டுங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரஜினி சாரோடைய படங்களுக்கு எந்த அளவுக்கு கதைக்களம் முக்கியமோ, எந்த அளவுக்கு காமெடி முக்கியமோ, அதை விட முக்கியமாக பிஜிஎம்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் முக்கியம். இதை பற்றி நம்ம ரஜினி சார் எங்கே சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் ரஜினி சார் அண்ட் ஏஆர் ரகுமான் காம்போவில் வந்திருக்கக்கூடிய சில படங்கள் லிஸ்ட்டில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டான மியூசிக்கை ஏஆர் ரகுமான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த ஃபேவரட், என்னோட ஃபேவரட் 5 பிளேஸில் இருக்கக்கூடிய 5 படங்கள், அதில் எக்ஸ்ட்ராவாக ஓனரபிள் ரிக்வெஸ்ட்டும் கூட இருக்கும். ஸோ அது என்னென்ன மியூசிக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டுங்கிறதுனால உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட் மாறுபடலாம். அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, உங்களுக்கு எது ஃபெஸ்ட்டில் இருக்குது அண்ட் லாஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மறந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபா. ரஜினி சாருக்கு என்னதான் அந்த ஒரு படம் வந்து நெகட்டிவாக அமைஞ்சிருந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே சூப்பரான பாடல்கள் தான் ரகுமான் சார் கொடுத்துருப்பாரு. முக்கியமாக அந்த பாபா ரெப் டெம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேறு லெவலே கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா சக்தி கொடு அந்த பாட்டும், அதே நேரத்தில் மாயா 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 எல்லாம் மாயா அந்த ஒரு பாட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சனல் பாட்டாக இருக்குது. இதோட பிஜிஎம்மே கூட எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆனனால தான் நான் 5th பிளேஸில் வச்சுருக்கேன். 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம படையப்பா. வேற லெவல் ஃபேண்டாஸ்டிக்கான கமர்ஷியல் மூவினா அந்த படையப்பா மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவியை வந்து நம்ம ரவிக்குமார் சார் கொடுத்துருப்பாரு. ரஜினி சாரோட கெரியர்லையும் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த படங்களில் முக்கியமான ஒரு படம் படையப்பா தான். அந்த அளவுக்கு வேற லெவல் ஸ்க்ரீன் பிளே, போரிங் இல்லாமல் நல்ல காமெடியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் படையப்பா. அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட்லாம் வேற லெவலில் பின்னி எடுத்துருப்பார் நம்ம ரகுமான் சார். இந்த ரகுமான் சாரோட ரஜினி காம்போவில் வந்த படங்கள் எல்லாத்துலேயுமே அவருடைய பிஜிஎம்மே அந்த படத்தை அப்படியே தூக்கி கொண்டு போகும். நமக்கு அவ்வளோ குஸ்பம்பாக இருக்கும். ரிட்டன் ஆடியன்ஸ் அந்த படத்தை அடிக்கடி பார்க்கறதுக்கு அந்த பிஜிஎம் முக்கியமான காரணமாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் பர்சனலாக ஃபீல் ஆச்சு. 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து படங்க. படத்தில் இருக்கக்கூடிய பிஜிஎம் ஸ்கோர்ஸ்லாம் வேற லெவல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிஜிஎம்ஸில் முத்து படத்தில் உள்ள பிஜிஎம்மும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் உள்ள பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் முக்கியமாக ஒருவன் ஒருவன் முதலாளி இந்த பாடல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னுடைய பர்சனல் ஃபேவரட் சாங்காக இருக்குது. இதில் வரக்கூடிய அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரியான பிஜிஎம்ஸ் ரகுமான் சார் இறக்கியிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கூஸ் பம்ப்ஸாக தியேட்டர்ஸில் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தடுத்து 2-3 படங்கள் ரஜினி சார் வந்து ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் 2nd பிளேஸில் இருக்க படம் தான் சிவாஜி த பாஸ். நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா இந்த படத்தில் உள்ள பிஜிஎம்ஸ்லாம் 2nd பிளேஸில் போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதை விட பெட்டரான தரமான சம்பவம்லாம் நம்ம ரகுமான் சார் ரஜினிக்கு பண்ணியிருக்காரு. அது நம்ம 1st பிளேஸில் பார்க்கலாம். சிவாஜி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நான் திரும்ப 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 பார்க்குறதுக்கு இந்த படத்தில் உள்ள பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே வேறு லெவல் சிங்க் ஆனிச்சு. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரஜினி சாரோட மாஸுக்கும் அவருடைய ஸ்டைலுக்கும் ஏற்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கிளாசிக்கான ரேப்லாம் கலந்த மாதிரி அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு பிஜிஎம் ஸ்கோரை நமக்கு கொடுத்துருப்பாரு ரகுமான் சார். இந்த படத்தை நான் திரும்ப 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 ஒரு 10-15 தடவை பார்த்துருப்பேன். இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிஜிஎம் தான். அந்த பிஜிஎம்காகவே நான் அதை மறுபடியும் பார்த்துருப்பேன். இதில் வரக்கூடிய நிறைய பாடல்கள் இருக்கட்டும், அதிரடிக்கார மச்சானா இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. அந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களுமே எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுலேயும் நம்ம எஸ்பிபி சார் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சாங் பல்லேல காப்பாட்டெலாம் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் பாட்டாகவே இருக்கும். அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும். நம்ம ரகுமான் சாரும் ரஜினி சாரோட ஆக்டிங்க்கு ஏற்ற மாதிரி சங்கர் சாரோடைய ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில்
இருந்திருக்கும். அதே மாதிரி ரகுமான் சாருடைய பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே சும்மா நெருப்பு மாதிரி இந்த படத்தை ஒரு சூப்பர் டூப்பர் கமர்ஷியல் ஹிட்டாக ஆக்கின ஒரு படமாக இந்த ஒரு படம் இருக்குது. அண்ட் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய படங்கள் 2 படம் இருக்குதுங்க. நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன் எந்த படத்துக்குன்னு கேட்டிங்கன்னா எந்திரன் படத்தோட மியூசிக் தான், த ரோபோட். எந்திரன் படமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சைஃபை மூவியாக இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தரமான பிஜிஎம்ஸை, பேக்ரவுண்ட் ஸ்கோரை நம்ம ரகுமான் சார் கொடுத்துருப்பாரு. அதில் இருக்கக்கூடிய எல்லா பிஜிஎம்மே, முக்கியமாக அந்த புதிய மனிதா பிஜிஎம்மாக இருக்கட்டும், அரிமா பிஜிஎம்மாக இருக்கட்டும், டைட்டில் ட்ராக்கே நம்மளை ஒரு மூடுக்கு செட் ஆகிரும் இந்த படத்தில். சில 2.0 நான் ஏன் சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா 2.0 எந்திரன் ரெண்டுமே சீக்குவலாக வந்த படங்கள் தானே. ஸோ 2.0ல் இருக்கக்கூடிய அந்த மியூசிக்குமே கூட வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப கூஸ் பம்பாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாகவே எந்திரன் படத்தோட பிஜிஎம்மை நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன். தனியாக அந்த ஓஎஸ்டியை மட்டுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. யூடியூப்பில் கூட நீங்கள் அடிச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபேன்ஸ் அந்த ஓஎஸ்டிக்கு இருக்கிறாங்கன்னு. அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருந்திருக்கும் அந்த ஒரு ஓஎஸ்டி, பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கும். அதில் இந்த வில்லனிசம் கேரக்டருக்கெல்லாம் கொடுத்துருப்பாரு இல்லையா, அதெல்லாம் பயங்கரமான மியூசிக்னு தான் சொல்லணும். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இந்த எந்திரன் படத்தோட மியூசிக் இவ்வளோ அழகாக வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரகுமான் சார். அந்த ரகுமான் சாருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருந்திருக்குது இந்த எந்திரன் படத்தில். எந்திரன் படம் வரக்கூடிய அந்த ஒரு டைமில், அந்த படம் உருவாகிட்டு இருக்கிற அந்த ஒரு டைமில் இவருக்கு வந்து ரகுமான் சாருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி தான் இருந்திருக்குது. வாழ்றதுக்கே பிடிக்கலாம், இறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் கூட இருந்திருக்கிறாரு, பிளான் கூட இருந்ததாக சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்திரன் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு பார்க்கும் பொழுது ரஜினி சார் அந்த வயசில் அவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு தன்னுடைய ஒர்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். இதனுடைய பேக் ஸ்டோரியை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஒரு இன்ஸ்பயராக இருந்திருக்கும் அந்த ஒரு ஸ்டோரி. தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு வந்து போட்டனால தான் என்னமோ தெரியல, இப்படியான பிஜிஎம் அதுக்கப்புறம் எந்த படத்துலையுமே அவர் கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. தமிழ் சினிமாவிலையும் இந்த மாதிரியான பிஜிஎம் வேறு எந்த படத்துலையும் நான் கேட்டதும் கிடையாது. வேறு லெவலில் ஒரு சைஃபை ஃபியூச்சரிஸ்டிக் படத்துக்கு தேவையான அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை நம்ம ரகுமான் சார் கொடுத்துருப்பாரு. இந்த ரோபோ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து 3 இடத்துல நடக்குது. ஒன்று வந்து லண்டனில், அப்புறம் ஒன்று வந்து சென்னையில், ஒன்று பாம்பேயில். அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய சவுண்ட் வேணும்னு ஆசைப்பட்டோம். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இஸ் ரியலி ஹியூஜ். இங்கே ஒரு 100 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம், ப்ளஸ் சென்னையிலையும் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணுறோம். வி ஹேவ் டு ரியலி ஒர்க் ஹார்ட். ஒரு நாளைக்கு 2 hour தான் தூங்குறோம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். 2.0 இருக்கட்டும், இந்திரனாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஈக்குவலாக கொடுத்துருப்பாரு. 2.0 மிகப்பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு படம். சொல்லப்போனால் இந்திரனும் 2.0 1000 crores 2000 crores மாற்றிருக்க வேண்டிய படங்கள். இந்திரன் படம் வந்த டைம் நமக்கு அவ்வளோ அழகாக செட் ஆகலை. அதே நேரத்தில் இப்போ அது வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1000 crores அடிச்சிருக்கும். அதே மாதிரி தான் 2.0மே கூட ஸ்கிரிப்டில் இன்னுமே கூட நிறைய சேஞ்சஸ் வந்துருந்துச்சுன்னா, இந்திரன் அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் ஸ்கிரிப்டில் இன்னுமே கூட நிறைய சேஞ்சஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த 800 crores அப்படிங்கிறது 1000 crores மாறியிருக்கும் ஈஸியாக. இப்போ தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படமாக எந்திரன் படம் அமைஞ்சிருக்கும். பட் அது வந்திருக்க டைம்னால நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் டெக்னிக்கல் வைஸாகவும் சரி, மியூசிக் வைஸாகவும் சரி, அப்படி ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படமாக, சைஃபை படமாக எந்திரனும் 2.0 இருக்குதுங்கிறது என்றைக்குமே மாறாத ஒரு படமாக இருக்குது. என் நம்பர் பிளேஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆனரபிள் ரிக்வெஸ்ட் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா கோச்சடையான். முக்கியமாக சொல்லணும்னா மோஷன் கேப்சரை பேஸ் பண்ணி வந்த இந்த ஒரு படம். அந்த டைமில் ரஜினி சாருடைய உடல்நிலை வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கடைசி படமாக இதை எடுத்துடலாம், இதை வந்து மோஷன் கேப்சரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான அந்த அனிமேஷன் ஸ்டைல்லாம் அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தாக வரலை. அதனால தான் அந்த படம் வந்து பெருசாக வந்து பேசப்படலை. கார்ட்டூன் மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிடுச்சு. பட் அதை கொண்டு வந்ததே கார்ட்டூன் ரீதியாக தான். பட் அந்தளவுக்கு ஒரு அனிமேஷன் குவாலிட்டி வந்து அந்த படத்தில் இல்லாத ஒரு பட்சத்தினால அந்த படம் வந்து அந்த டைமில் பெருசாக பேசப்படலை. ஆனால் அந்த படத்தோட கதையை மட்டும் ரியலாக எடுத்திருந்தாங்கன்னா பாகுபலியெல்லாம் தாண்டி வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கும் அந்த படம்.
பட் அந்த டைமில் அந்த கதையை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட பிஜிஎம் ஓஎஸ்டி ஒர்க்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஓஎஸ்டியை கொடுத்துருப்பாரு நம்ம ரகுமான் சார். இதை ஏன்டா மிஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி வரைக்குமே கொண்டாட மறந்த படங்களில் இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல்கள். இதில் வந்திருக்கக்கூடிய எல்லா பாடல்களாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், தரமாக கொடுத்துருப்பாரு. செதுக்கி கொடுத்துருப்பாரு நம்ம ரகுமான் சார். எந்திரன் படத்துக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாரோ அதை விட டபுள் மடங்கு எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு படம் தான் கோச்சரியான். முக்கியமாக அந்த கோச்சரியானில் வரக்கூடிய இன்ட்ரோஸ் அவங்க கேட்கும் பொழுது அப்படி ஒரு கூஸ் பம்ப் நமக்குள்ளே வரும். ஹெட்ஃபோன்லாம் அடிச்சு கேட்டிங்கன்னா வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் வரும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு டைமில் அந்த ஒரு பாடல்கள் வந்து பெருசாக பேசப்படலை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனால் என்னுடைய ஃபேவரட் பிளேஸில் நிறைய பேருடைய ஃபேவரட் பிளேஸ்லையும் கோச்சரியான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களில் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஓனரபிள் ரிக்வெஸ்ட், இதை யாராலையும் மறக்க முடியாது. இந்த ஒரு பிஜிஎம்மை இனி எத்தனை காலம் போனாலும் மாற்ற முடியாது. விஜய் சாருக்கு எப்படி தளபதி அப்படிங்கிற அந்த பிஜிஎம் வந்து கடைசி வரைக்குமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ரஜினி சாருக்குமே கூட இந்த பிஜிஎம்மும் என்றைக்குமே மாறாது. அண்ணாமலை படத்தில் நம்ம தேவா சார் போட்ட இந்த ஒரு பிஜிஎம் வந்து கண்டிப்பாக மாறவே மாறாது. இதுவுமே ஒரு ஓனரபிள் ரிக்வெஸ்ட்டாக இந்த 3 படத்தையுமே நான் வச்சிருக்கிறேன். பட் இது வந்து ரகுமான் சாருடைய மியூசிக் கிடையாது, தேவா சார் தான் போட்டிருப்பார். பட் இதை தாண்டி நம்மளால் ரஜினி சாருடைய டைட்டில் வந்து யோசிச்சு பார்க்க முடியாது. இதை மெயின் பண்ணி தான் அடுத்தடுத்து வந்து அந்த டைட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வச்சுக்குவோமே இந்த வீடியோவுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்தெந்த பிஜிஎம்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சங்கர் சாருடைய படங்களும் சங்கர் சாருடைய படத்துக்கு எஃபர்ட் பண்ணி நம்ம ரகுமான் சார் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக்கை பற்றின ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.